بسم الله الرحمن الرحيم الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, சுவனத்தை அடைவதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை குறித்து மரணம் முதல் மறுமை வரை என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் அறிந்து வருகின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சபை இருக்கின்றதே, இதுவும் சுவனத்தை அடைந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளில் ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஸலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் ஸலக்கல்லாஹு தரீகன் மின் தரீகில் ஜன்னஹ். யார் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு பாதையில் நடந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தின் பாதையை இலகுவாக்குகின்றான். சுவனத்தை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளில் ஒன்று மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக முயற்சிப்பது. மார்க்க கல்வி எந்த சபைகளில் போதிக்கப்படுகிறதோ அந்த சபைகளிலே நாம் கலந்து கொள்வது. தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மலக்குமார்கள் மார்க்கத்தை தேடக்கூடிய மாணவர்களுக்காக தங்களுடைய இறக்கைகளை தாழ்த்துகின்றார்கள். மார்க்கத்தை தேடக்கூடிய நிலையில் உள்ள ஒருவருக்கு வானம் பூமியில் உள்ளவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். தண்ணீரில் உள்ள மீன்கள் உட்பட வானம் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் மார்க்க கல்வியை கற்றவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து மார்க்க கல்வியை தேடுவது, கற்றுக்கொண்டவர் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மார்க்க கல்விக்காக இந்த பணிக்காக உதவுவது, கல்வியாளர்களுக்கு உதவி செய்வது, கல்வி தேடக்கூடிய மாணவர்களுக்கு நாம் உதவி செய்வது, இதெல்லாம் சுவனத்தை பெற்றுத்தரக்கூடிய வழிமுறைகளில் ஒன்றாக நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நான் ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மதீனாவிலே
மாஹதுல் ஹரம் என்று மதீனா பள்ளிவாசலில் மார்க்கத்தின் கல்வி போதிக்கப்படுகிறது. எப்படி ஜாமியா இஸ்லாமியா என்று பல்கலைக்கழகம் இருக்கின்றதோ அதுபோன்று மதீனா பள்ளிவாசலிலும் ஒரு கல்விக்கூடம் செயல்பட்டு வருகின்றது. இப்போதுதான் அல்லாஹுடைய அருளால் தமிழகத்திலிருந்து சில மாணவர்கள் வருகை தந்து படிக்கின்றார்கள். வரக்கூடிய மாணவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் திருமணம் முடித்து புதிதாக திருமணமானவர்கள், அவர்களுக்கு குடும்பம் இருக்கின்றது, பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எல்லாவற்றையும் சம்பாதிக்கக்கூடிய அந்த பருவத்திலே உடையவர்கள், குடும்ப தேவைகளும் அவர்களுக்கு நிறைய இருக்குது. இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்ன செய்யறாங்க, மார்க்கத்தின் கல்வியை உலமாக்களிடமிருந்து படிக்க வேண்டும், மதீனாவின் உலமாக்களிடமிருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய சிரமங்களை மேற்கொண்டு என்ன செய்கின்றார்கள், திருமணம் முடித்தவர்கள் உட்பட சிறிய வயதுடைய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, வாராங்க, படிக்கிறாங்க. எப்படி? குடும்பத்தை விட்டு விட்டு. அவர்களுக்கு குடும்பத்திற்கான நிறைய தேவைகள் கடமைகள் இருக்கின்றது, அதை எல்லாம் விட்டு விட்டு என்ன செய்யறாங்க, வேறு எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வின் தீனை படிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக வருகின்றார். இவர்களுக்கு கண்டிப்பாக நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த சவுதி அரேபியால தங்கி படிப்பதாக இருந்தால் ஜாமியா இஸ்லாமியாவை பொறுத்த மட்டில் தங்குமிடம் இலவசம், மாதந்தோறும் அவர்களுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுகிறது, ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை விமான டிக்கெட் வழங்கப்படுகிறது. அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது போன்று மாஹதுல் ஹரமிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு இக்காமா ரினியூவல் செய்ய வேண்டியது இருக்கின்றது. 2 வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 1 வருடத்திற்கு ஒரு முறையோ வீட்டிற்கு செல்ல வேண்டியது இருக்கின்றது. தங்குவதற்கான இடம் அதிக நெருக்கடியாக இருக்கும் பட்சத்தில் வேறு இடங்களிலே அவர்கள் தங்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. அந்த தங்குவதற்காக வாடகைக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அவர்கள் சாப்பிடுவதற்கான செலவுகளை பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி நிறைய தேவைகள் இருக்கிறது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி கல்விக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள், சமூகத்திற்கு சுத்தமான கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய எந்த விஷயங்களையும் பார்க்காமல் முழுமையாக அர்ப்பணித்தவர்களை நாம் ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும், ஒத்தாசைகளை செய்ய வேண்டும். முழுமையாக இந்த மார்க்கத்தின் கல்வியை அவர்கள் பயின்று பட்டம் பெற்று வெளியேறுகின்ற வரை அவர்களுக்கான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அப்ப அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, கல்விக்காக நேரத்தை ஒதுக்குவது, கல்வி சபைகளுக்கு உதவுவது, இது எல்லாமே மன் ஸலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. யார் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு பாதையில் நடந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் பாதையை இலகுவாக்குகின்றான் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியினுடைய அந்த விஷயத்தில் நின்று நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று பயனுள்ள கல்விக்காக அல்லாஹ்விடத்தில் நாம அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். பயனுள்ள கல்விக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்றான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஜிதினி இல்மா, இறைவா கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய மக்கள் வாரத்திலே ஒரு நாள் 1 மணி நேரம் ஒதுக்குவதற்கு எவ்வளவு யோசிக்கின்றார்கள், ஆனா எவ்வளவு சிரமமாக அதை கருதுகின்றார்கள். ஆனால் நீங்கள் ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்துக்கொண்டால் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கல்வி தேடி அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது என்று நாம் படித்தால் முழுக்க முழுக்க கல்விக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். இப்படித்தான் எல்லா இமாம்களும், மூத்த அறிஞர்கள், உலமாக்கள், இமாம்கள், முஹத்திஸீன்கள் கல்விக்காக தங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணித்தவர்கள். ஆனால் 1 மணி நேரம் வந்து அமர்வதற்கு நம்மிலே பல மக்களுக்கும் அது ஒரு சிரமமாக, கஷ்டமானதாக இருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம்.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த கல்வியினுடைய சிறப்பை அறிந்தவர்கள், இந்த கல்வி சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியது என்பதை உணர்ந்தவர்கள், சஹாபாக்கள்ல சிலர் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவர்கள் கல்விக்காக வேண்டி, கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி தவணை முறையில் உழைத்தார்கள். இந்த நாள் நான் வேலைக்காக செல்கின்றேன் என்றால் அந்த தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த நாள் நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள், வாழ்வாதார தேவைக்காக நீங்கள் செல்லுங்கள். அந்த நாள் நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கல்வியை கற்றுக்கொள்கின்றேன். தவணை முறையில் கல்வியை கற்று அந்த கல்வியை பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். புரியுதா இல்லையா? ஆனா இன்னைக்கு எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தும் கூட, இன்னும் சொல்ல போனா இல்லந்தோறும் இஸ்லாம் என்கின்ற அளவுக்கு கல்வி, அது நீங்க வீட்டில் இருந்தா மட்டும் போதும், இணையதள வசதிகள் இருந்தா மட்டும் போதும், உங்களுக்கு கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று அறிவிப்புகள் விளம்பரங்கள் செய்தாலும் கூட மக்களிலே பலர் என்ன செய்கிறார்கள்? இதை புறக்கணிக்க கூடிய காட்சி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கல்வி உயர்த்தப்படுவது மறுமையினுடைய அடையாளமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நிறைய பயனுள்ள கல்விக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் தய்யிபா. எங்க சொல்லுங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் தய்யிபா. இறைவா எனக்கு பயனுள்ள கல்வியை தா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ. பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி, ரெண்டு கல்வி தான் உண்டு. பயனுள்ள கல்வியை எனக்கு தா. யாருடைய உள்ளங்களில் பயனுள்ள கல்வி இருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களை செய்வார்கள். அடுத்த துஆ என்ன? வஅமலன் முத்தகப்பலா. இறைவா நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா. சில மக்கள் நிறைய படித்திருப்பார்கள், நிறைய அறிந்திருப்பார்கள், நிறைய ஆய்வு திறமையுடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய கல்வி பயனற்ற கல்வியாக இருக்கும். அந்த கல்வியின் மூலம் எந்த விதமான அமலையும் செய்ய மாட்டார்கள். அதனால வஅமலன் முத்தகப்பலா, இந்த பயனுள்ள கல்வி தான் பலனளிக்கக்கூடிய, இம்மைக்கும் மறுமைக்குமான வெற்றியை தேடித்தரக்கூடிய அமலை செய்யக்கூடிய வாக்கியத்தை இறைவா எனக்கு தா. வஅமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் தய்யிபா. யாருடைய உள்ளத்திலே பயனுள்ள கல்வி இருக்கின்றதோ அவர்கள்தான் ஹலாலான முறையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வார்கள். ஹராம் ஹலால் இதையெல்லாம் யார் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா, யாருடைய உள்ளத்துல பயனற்ற கல்வி இருக்கின்றதோ அவர்கள் ஹலால் ஹராமை எல்லாம் பொருட்படுத்தவே மாட்டார்கள். அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது. அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் தய்யிபா. பயனற்ற கல்வியில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாதுகாப்பும் தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ. இறைவா பயனற்ற கல்வியில் இருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வ மின் கல்பின் லா யக்ஷா. உனக்கு பயப்படாத உள்ளத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வ மின் கல்பின் லா யக்ஷா. யாருடைய உள்ளத்தில் பயனுள்ள கல்வி இருக்கின்றதோ அவர்களுடைய உள்ளத்தில் தான் இறையச்சமும் ஏற்படும். அல்லாஹுவை பற்றிய பயம் அவருடைய உள்ளத்தில் தான் இருக்கும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வ மின் கல்பின் லா யக்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஅ. நிறைவடையாத உள்ளத்தை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நிறைவடையாத உள்ளத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஅ வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. பதிலளிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பயனுள்ள கல்வி எத்தனை விஷயங்களோடு தொடர்புடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துஆவை ஒரு தடவை சொல்லி பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வ மின் கல்பின்
லா யக்ஷா வமின் நஃப்ஸின் லா தஷ்பா வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பயனுள்ள கல்விக்காக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபிமார்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். ரப்பி, என்னுடைய இறைவனே, எனக்கு கல்வி ஞானத்தை நீ வழங்குவாயாக. வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹான நல்ல மக்களோடு என்னை நீ சேர்த்தருள்வாயாக. யாருடைய உள்ளத்திலே கல்வி ஞானம் இருக்கின்றதோ அவர்களுடைய நட்பு நல்லவர்களோடு நட்பு கொள்வார்கள். யாருடைய உள்ளத்திலே கல்வி ஞானம் இல்லையோ, மார்க்க அறிவில்லையோ, அவர்களுடைய நண்பர்கள் தீயவர்களாக இருப்பார்கள். அதனால கல்வி ஞானம் அது ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. ஷிர்க், தௌஹீத், தௌஹீதினுடைய வகைகள், ஷிர்க்கின் வகைகள், குஃப்ரின் வகைகள், பித்அத்தின் வகைகள், இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்கு, அல்லாஹுவை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மார்க்கத்தின் கல்வி அடிப்படையான ஒன்று. கல்வி இல்லாம எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன என்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருக்காக துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபக்கீஹு ஃபித்தீன், அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் ஹிக்மா. யாருக்கு? யாருக்கு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? துஆ செய்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. இறைவா, இவருக்கு நீ மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பாயாக. இறைவா, இவருக்கு கல்வி ஞானத்தை கொடுப்பாயாக. குர்ஆனை கற்றுக் கொடுப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக மார்க்கத்தின் கல்வி, பயனுள்ள கல்வி, மறுமையில் வெற்றியை தேடித்தரக்கூடிய கல்வி, ஷிர்க்கிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய கல்வி, பித்அத்தையும் இணை வைப்பையும் இறை நிராகரிப்பையும் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த மார்க்கத்தின் கல்வி, அதை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி தொடர்பாக கேட்ட பிரார்த்தனைகள் இன்னொன்று என்னன்னா, அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி, அல்லாஹும்ம அன்ஃபஅனி, அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி. இறைவா, எனக்கு நீ எதை கற்றுத்தந்தாயோ அதை பயனுள்ளதாக ஆக்குவாயாக. எந்த கல்வியை நான் படித்தேனோ அதை எனக்கு பயனுள்ளதாக ஆக்குவாயாக. வ அல்லிம்னி பிமா யன்ஃபஉனி, பயனுள்ள கல்வியை எனக்கு நீ கற்றுத்தா. வ ஸித்னி இல்மா, அந்த கல்வியின் ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சிருக்கிறாங்க. கற்றுத்தந்த கல்வியை பயனுள்ளதாக ஆக்கு, பயனளிக்கக்கூடிய கல்வியை கற்றுத்தருவாயாக. அதுபோன்று ஒரு நபி செய்த துஆ, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எந்த நபி? மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியங்களை எல்லாம் இலகுபடுத்துவாயாக. வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என்னுடைய பேச்சை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக என்னுடைய நாவின் முடிச்சுகளை அவிழ்ப்பாயாக. நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலவற்றினுடைய சில பொருட்களுடைய பெயர்களை கற்றுக் கொடுத்தான். உலகத்தினுடைய எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான்.
மலக்குமார்களிடத்துல சொன்ன அல்லாஹு தஆலா, நீங்கள் இதனுடைய பெயர்களை எனக்கு அறிவியுங்கள். மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சுப்ஹானக, இறைவா நீ தூய்மையானவன். சுப்ஹானக லா இல்ம லனா, தங்களுடைய அறியாமையை இயலாமையை ஒத்துக்கொள்கின்றார்கள். எந்த ஒரு மனிதன் எனக்கு தெரியாது என்று அவன் தன்னுடைய அறியாமையை ஒத்துக்கொள்கின்றானோ அவனால் மட்டும்தான் கல்வியை கற்க முடியும். இந்த துஆவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பினை. சுப்ஹானக, இறைவா நீ தூய்மையானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை கற்றுத் தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். கல்வி தொடர்பாக இத்தனை பிரார்த்தனைகளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனவே நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் கல்வியை கற்றுக்கொள்வது. எத்தனை விஷயம் சொல்லி இருக்கிறோம் ஞாபகம் இருக்கா? போன வகுப்புல 33 விஷயங்களை சொன்னோம். 34 35வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 35, 36, 37 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தருகிறார்கள். ஹிஜ்ரத் செய்து மக்கால இருந்து என்ன செய்யறாங்க? மதீனாவுக்கு வராங்க. மதீனாவின் அன்சாரிகள் அல்லாஹுடைய தூதரின் வருகையை அவரோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் மட்டும் காத்திருக்கவில்லை, யூதர்களும் எதிர்பார்த்திருந்தாங்க. இவர் யார்? இவர் வந்து என்ன சொல்ல போகிறார்? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடனேயே அல்லாஹுடைய தூதருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையைத்தான் நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. எந்த வார்த்தைகள்? சமிஅத்துஹு தகல்லம பிஹி அவ்வலு ஷைஇன் சமிஅத்துஹு தகல்லம பிஹி. மதீனாவுக்கு வந்து மக்களை சந்தித்து அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை முதலாக அவர்களிடமிருந்து நான் செவியேற்ற வார்த்தைகள் என்று சொல்றாங்க, அழைக்கிறாங்க. யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அஃப்சுஸ் ஸலாம், சலாத்தை பரப்புங்கள். என்ன சொல்லல? சலாம் சொல்லுங்கள் சொல்லல, சலாத்தை பரப்புங்கள். எப்படி ஒரு செய்தி வந்தா தீயா பரவுதுன்னு சொல்றோமா இல்லையா? ஏதாவது யாரையாவது பத்தி ஒரு செய்தி வந்ததுன்னா தீயா பரவும், அப்படிதானா இல்லையா? அவதூறுகளாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் கிளுகிழுப்பான செய்திகளாக இருக்கலாம். ஏன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கிசுகிசுப்பாக இருக்கலாம். அதெல்லாம் எவ்வளவு வேகமா பரவும். ஏன்னா பரவுதல், பரப்புதல், அதுக்குதான் பரப்புதல் அப்படிம்பாங்க. பரப்புரை, பரப்புதல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சலாம் சொல்லுங்கன்னு சொல்லல, அஃப்சுஸ் ஸலாம், சலாத்தை பரப்புங்கள். வ அத்இமுத் தஆம், உணவளியுங்கள். வஸிலுல் அர்ஹாம், இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள். வஸல்லு பில் லைலி வன் நாஸு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தொழுங்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், சொர்க்கத்துல நிம்மதியாக, அமைதியாக, சாந்தமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். அப்ப சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, சொர்க்கத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று அஃப்சுஸ் ஸலாம், சலாத்தை பரப்புதல், வ அத்இமுத் தஆம், உணவளித்தல், வஸல்லு பில் லைல், வஸிலுல் அர்ஹாம், இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழுதல், வஸல்லு பில் லைல் வன் நாஸு நியாம். சுவனம் செல்வதற்கு சுலபமான வழிகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. இப்னு மாஜாவிலே 2648வது செய்தியாக இடம்பெறுகிறது. சலாத்தை பரப்புதல் இது ஒரு துஆவும் கூட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், சலாத்தினுடைய நன்மைகள், ஆதாபுகள், ஒழுக்கங்கள், அதெல்லாம் பல வகுப்புகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக.
கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா இடங்களிலும் இதை சொல்லலாம். ஒரு மௌத்து வீட்டுக்கு போனா கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்படிதானா இல்லையா? சில வார்த்தைகள் இருக்கிறது, மேற்கத்திய வார்த்தைகள், அது எல்லா இடத்திலும் என்ன செய்யாது, சொல்ல முடியாது. ஒரு மௌத்து வீட்டுக்கு போய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல முடியுமா? உனக்கு நல்ல காலை சொல்ல முடியுமா? ஆனா குட் ஈவினிங், குட் நைட் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் சொல்ல முடியாது. ஆனா இந்த சலாத்தை பொறுத்த மட்டும் எல்லா நேரங்களிலும் சொல்லலாம், எல்லா இடங்களிலும் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸை சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 39வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஐயுல் இஸ்லாமி ஹைர். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலே சிறந்தது எது? ரொம்ப இலகுவான விஷயங்களை சொல்றாங்க. துத்இமுத் தஆம், உணவளியுங்கள், வ தக்ரஉஸ் ஸலாம், சலாம் சொல்லுங்கள், அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய அடையாளமாக சொன்னார்கள், தெரிந்தவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும், மறுமையினுடைய அடையாளம் அது. தெரிஞ்சவங்களை பார்த்து சலாம் சொல்றது. ஏங்க நீங்க அவங்களுக்கு சலாம் சொல்லல, யாருன்னே நமக்கு தெரியாது அப்படிம்பாங்க. ஏங்க அவங்களுக்கு சலாம் சொல்லல, யாருன்னே தெரியாது. அப்படி அல்ல, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும். அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம், அது தனி டாபிக். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்து இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னது வஸல்லு பில்லைல் வன்னாசு நியாம். மேல வந்து குழந்தைகளுடைய சப்தம் அதிகமாக இருக்கிறது. சகோதரிகள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இல்ல நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களா, கேட்டுட்டு இருக்கீங்களா? வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 25வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனத்தில் சொல்றான், நல்ல மனிதர்கள், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய பண்புகளை சொல்லும்போது அவர்கள் யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, சுஜூது செய்தவர்களாக, நின்று வணங்கியவர்களாக தங்களுடைய இரவுகளை கழிப்பார்கள். 59வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இரவிலே குறைவாக தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் வரப்போகிறது. சஹருடைய காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? சஹருடைய நேரத்தில் என்ன சொல்றான்? இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இங்க சஹர் நேரத்தில் டிவியை திறந்து ஒரே நிகழ்ச்சி தான், ஒரே ப்ரோக்ராம் நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் இந்த நேரம் பயான் கேட்பதற்கான நேரம் அல்ல. இந்த நேரம் ஹும் யஸ்தக்ஃபிரூன், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கான நேரம். அதனால இந்த விஷயத்துல நாம கவனமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். 32வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனம், அவர்கள் தங்களுடைய விலாப்புறங்களை, படுக்கைகளை விட்டு விலகிவிடும், அவர்கள் தங்களுடைய இறைவனை ஹௌஃபன் வ தமஆ, அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் பிரார்த்தனை செய்வார்கள். வணக்க வழிபாடுகள் செய்வதில் சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பயான்ல சொல்லி இருக்கிறோம், அச்சத்தோடு மட்டும், அல்லாஹ்வின் மீது உள்ள பயத்தினால் மட்டும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் யார்? சொல்லுங்க. ஹவாரிஜிகள். அஹ்சன்தும். அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தினால் மட்டும் அல்லாஹுவை வணங்குபவர்கள் ஹவாரிஜிகள். அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பினால் மட்டும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் யார்? சூஃபிகள். சரியா? அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பினால் மட்டும் அல்லாஹுவை வணங்குவார்கள். ஆனால் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ அவர்கள் எப்படி அல்லாஹுவை வணங்குவார்கள்? ஹௌஃபன் வ தமஆ, அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் ஆசையோடும் அன்போடும், மறுமையில் அல்லாஹ் தஆலா இந்த வணக்க வழிபாட்டிற்கான நன்மைகளை தருவான் என்ற எதிர்பார்ப்போடு வணங்குவார்கள். இது அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை வணக்க வழிபாட்டில். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதுபோன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவர்கள் செய்த இந்த நர்பாக்கியத்தின் காரணமாக அவர்களுடைய கூலிகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. கண் குளிர்ச்சியை, மறுமையினுடைய பேரின்பத்தை எந்த ஒரு ஆத்மாவாலும் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது முக்கியமாக கவனித்துல வச்சுக்கிடுங்க. எத்தனை விஷயம் சொன்னோம்? எத்தனை விஷயம் சொல்லி இருக்கிறோம்? 38 விஷயங்கள். அஃப்சுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம், அப்புறம் வஸல்லு பில்லைல் வன்னாசு நியாம். சரியா? இரவு தொழுகை. அடுத்து என் அருமைக்குரிய சகோதரிகளே, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். உங்களுக்கான ஒரு செய்தி. நீங்களும் சுலபமாக சொர்க்கத்திற்கு செல்லலாம். பாருங்க, இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகைகளை தொழுகின்றாளோ, வஸாமத் ஷஹரஹா, ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கின்றாளோ, ஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்கின்றாளோ, வஅதாஅத் ஸௌஜஹா, எல்லாம் சரி, 5 நேரம் தொழுவாங்க, ஓகே, ரமலான்ல நோன்பு வைப்பாங்க, ஓகே, கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள், ஓகே, வஅதாஅத் ஸௌஜஹா, ரொம்ப முக்கியமான விஷயம், வஅதாஅத் ஸௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்படுதல். கணவனுக்கு கட்டுப்படுதலில் எந்த எல்லை வரைக்கும் இஸ்லாம் சொல்லுது? சொல்லுங்க. அஹ்சன்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாரும் யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்வதாக இருந்தால் கணவனுக்கு மனைவி சுஜூது செய்ய வேண்டும். ஆனா யாரும் யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. கட்டுப்படுதலின் உச்சகட்டம். லா தாஅத ஃபீ மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கட்டுப்படக்கூடாது. கணவன் மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயத்தை சொல்லி இதற்கு நீ கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னா அதுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை. உறவுகளை முறித்து வாழ வேண்டும் என்றோ, ஹிஜாப் இல்லாமல் வெளியே செல்ல வேண்டும் என்றோ, ஏதாவது மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்கு கட்டுப்பட சொன்னால் லா தாஅத ஃபீ மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை. சரி, 5 நேரம் தொழுது, ரமலானில் நோன்பு நோற்று, கற்பை பேணி பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கீல லஹா, அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும், உதுகுலி அல் ஜன்னத மின் ஐய அப்வாபில் ஜன்னதி ஷிஅதி, சொர்க்கத்துக்கு எத்தனை வாசல் இருக்கு? 8 வாசல்கள். அந்த 8 வாசல்களில் விரும்பிய வாசல் வழியாக நீ செல்லலாம். என் அன்பிற்கினிய சகோதரிகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பண்பை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, சுவனத்திற்கு செல்லக்கூடிய சுலபமான விஷயங்கள்ல, ஆனா இது கொஞ்சம் தியாகமான விஷயம்தான், கஷ்டமான விஷயம்தான், பெண் பிள்ளைகளை வளர்ப்பது. பெண் பிள்ளைகளை வளர்ப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் கண்ட ஒரு நிகழ்வை, ஒரு சம்பவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொல்றாங்க. என்னிடத்திலே ஒரு ஏழை பெண்மணி 2 பெண் பிள்ளைகளோடு வந்தாள். அவளுக்கு நான் 3 பேரித்தம்பழங்களை கொடுத்தேன். எத்தனை பேரித்தம்பழம்? 3 பேரித்தம்பழங்களை கொடுத்தேன். அந்த பெண்மணி தன்னோடு சுமந்து வந்த அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பேரித்தம்பழத்தையும் கொடுத்தாள். அந்த பிள்ளைகள் சாப்பிட்டது. மீதம் இருந்த ஒரு பேரித்தம்பழத்தை சாப்பிடுவதற்காக வாயிலே எடுத்து வைக்கும் போது அந்த பிள்ளைகள் மீண்டும் பேரித்தம்பழத்தை கேட்கின்றது. அந்த பெண்மணி என்ன செய்தால் தெரியுமா? அந்த பேரித்தம்பழத்தை 2ஆக பிரித்து 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்தாள். ஃபஅஜபனி ஷஅனுஹா, அவளுடைய இந்த செயல் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது. இதை சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னஹ் அவ் அஅதகஹா பிஹா மினன் நார்.
அந்த பெண்மணியை அல்லாஹு தஆலா அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான், அல்லது நரகத்திலிருந்து அவளை விடுதலையாக்கி விடுவான். அதை அல்லாஹ் கடமையாக்கி விட்டான் அப்படிங்கிறாங்க. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பெண் பிள்ளை பிறந்தாலே அதை கவலையாக துன்பமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஏன்னா இன்றைக்கும் இந்த ஜஹாலத் மக்கள்கிட்ட இருக்கு, இந்த ஜாஹிலியத் இருக்கு பாருங்க. பெண் குழந்தை பிறந்தால் அதை கேவலமாக செலவு அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க, நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. தங்களுக்கோ தங்களுடைய பிள்ளைகளுக்கோ பெண் குழந்தை பிறந்து விட்டால் செலவு அப்படின்னு நினைச்சு அதை கேவலமாக, அதை இழிவாக கருதக்கூடியது, அதற்காக அதிகம் கவலைப்படக்கூடிய தாய்மார்களை பார்க்கின்றோம். ஆனா இங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஏழை பெண்மணி 3 பேரித்தம்பழம் தான் கிடைக்குது, அதை 2 பெண் குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றாள். தன்னிடம் இருந்த அந்த ஒரு பேரித்தம்பழத்தை தனக்காக உண்ணும் போது அந்த பிள்ளைகள் கேட்ட உடனேயே அதையும் பங்கு வைத்து கொடுத்தாலே இவளுக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்றால், ஒரு பேரித்தம்பழத்தை துண்டை தன்னுடைய பிள்ளைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்றால், நீங்க உங்க பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அந்த பிள்ளைகளுடைய கல்வியிலும் மருத்துவத்திலும் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தி அந்த பிள்ளைகளை நல்ல பெற்றோர், நல்ல ஒரு மணமகனுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த கவலை உணர்வோடு இந்த உலகத்தில் நீங்க வாழும்போது உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மையை தருவான் யோசித்து பாருங்கள். என்னைக்காவது இப்படி நாம யோசிச்சு பார்த்தோமா? எல்லாம் நெகட்டிவா தான் திங்க் பண்றோம். அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொர்க்கத்தை கடமையாக்குகின்றான், அல்லது நரகத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 41வது விஷயம் என்னன்னா, தனக்கு விருப்பமானவர்கள் மரணித்தால் அதற்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொர்க்கத்தை கொடுக்கின்றான். பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், என்னுடைய அடியான் அவனுக்கு விருப்பமானவர்களுடைய உயிரை நான் கைப்பற்றி விட்டால், இந்த உலகத்தில் அவனுக்கு விருப்பமானவர்களுடைய உயிரை நான் கைப்பற்றி விட்டால், அந்த உயிர் அந்த இழப்புக்காக அல்லாஹ்விடத்திலே நற்கூலியை எதிர்பார்த்து பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இந்த உலகத்திலே அவன் வாழும் பட்சத்தில் அவனுக்கும் நான் சொர்க்கத்தை கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹுல் புகாரில 6424 செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். அவரோடு ஒரு சிறுவன், ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அதுஹிப்புஹு, இந்த பையனை, இந்த சிறுவனை, இந்த குழந்தையை நீ விரும்புகின்றாயா? அந்த மனிதர் சொன்னார், நஅம் யா ரசூலல்லாஹ், அஹப்பக்கல்லாஹு கமா உஹிப்புஹு. எப்படி அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றானோ அதுபோன்று நான் இந்த பிள்ளையை நேசிக்கின்றேன். அல்லாஹ் உங்களை நேசிப்பானாக. அஹப்பக்கல்லாஹு கமா உஹிப்புஹு. இந்த சிறுவனை நான் நேசிப்பதை போன்று அல்லாஹ் உங்களை நேசிப்பானாக அப்படிங்கிறாங்க. அந்த சிறுவன் மரணம் அடைந்து விடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை பற்றி விசாரிக்கின்றார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த சிறுவன் மரணம் அடைந்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, அலா துஹிப்பு அன் தஅதிய பாபன் மின் அப்வாபில் ஜன்னதி இல்லா வஜத்தஹு யன்ததிருக. சொர்க்கத்து வாசல்களில் ஒரு வாசலில் உன்னுடைய மகன் உனக்காக காத்து கொண்டிருப்பதை நீ விரும்புகின்றாயா அப்படின்னு கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இதை கேட்ட ஒரு மனிதர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இது அவருக்கு மாத்திரம் தானா இல்ல எல்லோருக்குமான சட்டமா? பருவ வயதை அடையாத ஒரு பிள்ளை மரணித்து விட்டால் அந்த பிள்ளை என்னுடைய பெற்றோர்கள் சொர்க்கத்திற்கு செல்லாதவரை நான் செல்ல மாட்டேன் என்று வாசலிலே காத்து கொண்டிருப்பார்கள். இது சொன்ன உடனேயே இது அவருக்கு மட்டுமா எல்லோருக்குமான்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல்லி குல்லிக்கும், உங்கள் எல்லோருக்குமான சட்டம் அப்படிங்கிறாங்க.
அப்ப இத சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அமல்களில் ஒன்றாக நாம் நினைக்கிறோம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய ஒரு அடியானின் மகனை மலக்குமார்கள் அந்த உயிரை கைப்பற்றி விட்டால், அந்த உயிரை கைப்பற்றும் போது அல்லாஹு தஆலா கேட்கிறான், என்னுடைய அடியார்களில் ஒருவருடைய பிள்ளையின் உயிரை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா அப்படின்னு கேட்கும்போது ஆம் கைப்பற்றி விட்டோம் அப்படிம்பாங்க. ஃபயகூலு கபல்தும் ஸமரத ஃபுஆதிஹி, அவனுடைய இதய கனியை நீங்கள் பறித்து விட்டீர்களா, அவனுடைய இதய கனியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா என்று கேட்கும்போது ஆம் எடுத்துக்கொண்டோம் என்று மலக்குமார்கள் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், மாதா கால அப்தி, என்னுடைய அடியான் என்ன சொன்னான். யோசிச்சு பாருங்க, பிள்ளைகள் எல்லோருக்கும் ஈரக்கொலைகள், அப்படிதானே இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னுடைய ஈரக்கொலை அப்படினாங்க. கல்ப், உள்ளம். அந்த மாதிரி என்னுடைய அடியானின் பிள்ளையை எடுத்தவுடன், அந்த உயிரை கைப்பற்றியவுடன் அவன் என்ன சொன்னான்? ஃபயகூலுன ஹமிதக, சுப்ஹானல்லாஹ், இறைவா உன்னை புகழ்ந்தான். யாரால முடியும்? நினைச்சு பாருங்க. தனக்கு விருப்பமான, தன்னுடைய எதிர்காலம் என்று கருதக்கூடிய, தான் நேசித்து கை வளர்கின்றது கால் வளர்கின்றது என்று பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை, அதன் உயிர் மலக்குமார்களால் கைப்பற்றப்பட்டு மரணமடைந்தவுடன் அந்த அடியான் அல்லாஹுவை புகழுகின்றான் என்றால் எவ்வளவு உச்சகட்ட பொறுமையாக இருக்க முடியும், சகிப்புத்தன்மையாக இருக்க முடியும். ஹமிதக, உன்னை புகழ்ந்தான். வஸ்தர்ஜஅ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் பக்கமே நாங்கள் மீள இருக்கின்றோம் இப்படின்னு சொன்ன உடனேயே அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த அடியான் இப்படி சொன்னவுடன் அல்லாஹு தஆலா சொல்றான், இப்னூ லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே இந்த அடியானுக்காக ஒரு இல்லத்தை எழுப்புங்கள், ஒரு வீட்டை கட்டுங்கள். வஸம்மூஹு பைத்தல் ஹம்த், அந்த வீட்டிற்கு பைத்துல் ஹம்த் என்று பெயர் சூட்டுங்கள். ஏன்னா மௌத்தான உடனேயே, தன் பிள்ளை மரணித்த உடனேயே யாரை புகழ்ந்தான்? அவன் அல்லாஹுவை புகழ்ந்தான். அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கள், அதற்கு பைத்துல் ஹம்த் என்று பெயரிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்கின்றான். திருமதியில 1021வது செய்தியாக இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணி கபருக்கு அருகிலே இருந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து உங்களுக்கு என்ன சட்டம் தெரியுது சொல்லுங்க? கபருக்கு அருகில் ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார்கள், இதிலிருந்து ஒரு சட்டம் இருக்கு, முக்கியமான ஒரு சட்டம். என்ன சட்டம் இருக்கு சொல்லுங்க? பெண்களும் என்ன செய்யலாம்? ஜியாரத் செய்யலாம். அதிகமாக ஜியாரத் செய்யக்கூடாது, எப்போதாவது என்ன செய்யலாம்? ஜியாரத் செய்யலாம். கபருக்கு அருகிலே இருந்து அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து அல்லாஹ்வை பயந்து கொள், இஸ்பிரி, பொறுமையாக இருந்து கொள் என்று சொல்லும் போது, இலைக்க அன்னி, என்னை விட்டும் தூரமாகி விடுங்கள், ஃபைன்னக லம் துஸப் பிமுஸீபத்தி, எனக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு வரவில்லை, எனக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னவுடன் வலம் தஅரிஃபுஹு, அந்த பெண்மணிக்கு தெரியாது நாம் யாரிடத்தில் இந்த வார்த்தையை சொன்னோம் என்று. அதற்கு பிறகு அந்த பெண்மணிக்கு சொல்லப்படுகிறது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிற்கு வருகின்றார்கள், அந்த வாசலிலே நிற்கின்றார்கள். அங்கே எந்த விதமான வாயிற்காவலையும் பார்க்கவில்லை. சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, லம் அரிஃப்க, உங்களை யார் என்று தெரியாமல் நான் சொல்லிவிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்னம ஸப்ரு இன்த ஸத்மத்தில் ஊலா, பொறுமை என்பது அதன் ஆரம்ப கட்டத்திலே, அதன் ஆரம்ப கட்டத்தில் மேற்கொள்வதுதான் பொறுமை என்று சொன்னார். அடுத்து பாருங்க 42வது விஷயம். சுப்ஹானல்லாஹ், கண் பார்வையற்றவர்களை பார்க்கும்போது நாம் என்ன செய்வோம் சொல்லுங்க? நமக்கு ஒரு பரிதாபமான ஒரு எண்ணம் வரும் இல்லையா? பாவம், கண் தெரியாத மனிதர். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை, காட்சிகளை ஏன்னா எல்லாம் நம்ம பார்க்கிறோம், ரசிக்கிறோம், ஏன்னா விரும்பிய இடத்திற்கு செல்கின்றோம். கண் தெரியாத மனிதர், அவரால் அவருடைய பிள்ளையை பார்க்க முடியாது, அவரால் மனைவியை பார்க்க முடியாது, திருமணம் முடித்திருந்தால், குழந்தைகளை பெற்றிருந்தால்
பெற்ற தாயை பார்க்க முடியாது, பெற்ற தகப்பனை பார்க்க முடியாது, உறவினர்களை பார்க்க முடியாது. இந்த உலகமே இருட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கண்ணடைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த உலகமே இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், பார்வை இழந்த ஒரு மனிதர், நாம் அவரை பார்த்து பரிதாபப்படுவோம். ஆனா பாருங்க சுப்ஹானல்லாஹ், ஆனா பார்வை இல்லாத மனிதர்களுக்கு நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அல்லாஹு தஆலா அபரிவிதமான நினைவாற்றலை கொடுத்திருக்கிறான். அபரிவிதமான நினைவாற்றல். சமீபத்திலே நீங்கள் எல்லோரும் கூட பார்த்திருப்பீர்கள், ஒரு சிறு வயது உடைய சிறுவன் மதீனால அல்லது ரியாதில் என்று கருதுகிறேன், ஒரு பெரிய முசாபகா நடக்கின்றது, போட்டி. குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த சிறுவன், குர்ஆனை மட்டுமல்ல ஹதீஸுகளையும் முழுமையாக மனனம் செய்த சிறுவன். குர்ஆனில் இருந்து ஒரு வார்த்தையை ஓதுகின்றார்கள், அதனுடைய மா கபில் முன்னால் உள்ள வசனத்தை ஓதுகின்றான். குர்ஆனிலிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் ஓதுகின்றார்கள், அதற்கு பின்னால் உள்ள வசனத்தை ஓதுகின்றார்கள். குர்ஆனிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள், அது எந்த சூரா என்று சொல்கின்றான். எந்த சூரா என்று மட்டுமல்ல, அது எந்த சூரா, எத்தனாவது வசனம், எந்த வசனம், வசன எண்ணை சொல்கின்றான். கணினியே அவரிடத்தில் தோற்றுவிடும் போல அந்த வசனத்தை சொல்றான். ஒரு ஹர்ஃப தான் சொல்றாங்க, குர்ஆனுடைய ஒரு ஹர்ஃப தான் சொல்றாங்க. முழு வசனத்தையும் ஓதுகின்றான். எந்த சூரா, எத்தனாவது நம்பர், இதுக்கு முன்னால் எந்த வசனம், இதுக்கு பின்னால் எந்த வசனம், எல்லாத்தையும் சொல்றான். கணினி அவனிடத்திலே தோற்றுவிடும். ஹதீஸும் அப்படித்தான். பல ஹதீஸ் கிதாபுகளை மனனம் செய்திருக்கின்றான். அந்த ஹதீஸ் மனன போட்டியில கண் தெரியாத அவன்தான் முதல் பரிசுக்குரியவனாக தேர்வு செய்யப்படுகின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா கண்ணை இழந்தவர்களுக்கு அபரிவிதமான நினைவாற்றலை கொடுத்திருக்கிறான். நீங்க இதற்கு முன்னால் சில உரையிலே கேட்டிருப்பீர்கள், ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் கண்ணை இழந்தவர்கள், சவுதி அரேபியாவுடைய முன்னாள் தலைமை முஃப்தி. அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் யாரு? கண் தெரியாத நபி தோழர், அப்படிதானா இல்லையா? ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அதற்கு முன்பாக சவுதியினுடைய தலைமை முஃப்தியாக இருந்தவர்கள் இப்ராஹிம் ஆலு ஷேக், கண் தெரியாதவர்கள். இப்போது சவுதி அரேபியாவுடைய தலைமை முஃப்தியாக இருக்கக்கூடியவர்கள் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா ஆலு ஷேக், கண் தெரியாதவர்கள். இந்த சவுதி அரேபியாவுடைய முஃப்தி இவங்க எந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் தெரியுமா? தகவலுக்காக, முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பரம்பரையிலிருந்து வருவார்கள். அவர்களைத்தான் முஃப்தியாக தேர்வு செய்வார்கள். அப்ப பாருங்க, அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா ஆலு ஷேக் இப்போது இருக்கக்கூடிய தலைமை முஃப்தி, கண் தெரியாதவர். சாலிஹ் பின் சஅத் அஸ்-சுஹைமி ஹஃபிலஹுல்லாஹ் இப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள், கண் தெரியாதவர்கள். அவங்களுடைய தர்ஸ், அவங்களுடைய கிளாஸ், அவங்களுடைய வகுப்பு, நாமெல்லாம் இந்த நோட்ஸ் இல்லைன்னா பேசுறது ரொம்ப கஷ்டம். என்ன செய்யலாம்? சில அழைப்பாளர்கள், பேச்சாளர்களை நீங்கள் பார்க்கலாம், நோட்ஸ் எடுக்காம பேசுவாங்க. ஆனா நம்ம மக்கள் நினைப்பாங்க, நோட்ஸ் எடுக்காம பேசுறாங்களே. சில அழைப்பாளர்கள் நோட்ஸ் எடுக்காம பேசினாலும் குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் அந்த தலைப்பை விட்டு வெளியேற மாட்டார்கள், அதற்கு உள்ளால் நின்று பேசுவார்கள். மாஷா அல்லாஹ், குவத்துல் ஹிஃப்ல், பலமான நினைவாற்றல். ஆனா சில அழைப்பாளர்களை நீங்கள் பார்க்கலாம், நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க, பேசுவாங்க, தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் வரும். ஆனால் நான் சொன்ன இந்த அறிஞர்கள் இருக்கின்றார்களே, சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய துரூசுகள், அவர்களுடைய முஹாதரா, அவர்களுடைய மார்க்க தீர்ப்புகள் ஆச்சரியம் அளிக்கும் நம்மை. கண் தெரியாதவர்கள், ஆனால் அந்த ஹதீஸினுடைய வாசகங்கள் டெக்ஸ்ட் அப்படியே சொல்லுவாங்க. ஹதீஸ் சஹீஹா, தஈஃபா, முன்கரா, முன்கத்தியா எல்லாவற்றையும் சொல்வார்கள். ராவிகளை சொல்வார்கள், அறிவிப்பாளர்களை சொல்வார்கள். ஹதீஸுக்கு ஹதீஸை கொண்டே விளக்கம் அளிப்பார்கள், குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டே விளக்கம் அளிப்பார்கள். அவ்வளவு அபாரமான நினைவாற்றலுடையவர்கள். இப்படிப்பட்ட கண்ணை இழந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படியான நன்மையை கொடுக்கின்றான் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் புகாரில இந்த செய்தி 5653வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஒரு அடியான்
அவனை அல்லாஹ் சோதிக்கின்றான். பிஹபீபதைஹி யுரீது ஐனைஹி, அவனுடைய இரண்டு கண்களையும் அல்லாஹ் அவனுடைய பார்வையை அவன் அகற்றி விடுகின்றான், போக்கி விடுகின்றான். சும்ம ஸபர, பார்வையை இழந்ததற்காக அல்லாஹுவை நிந்தனை செய்யாமல் அதற்காக அவன் பொறுமையை மேற்கொள்கின்றான். அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து பாருங்க, சொர்க்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளில் ஒன்று யாசகம் கேட்காமல் இருப்பது. சில பேர் செல்லற்ற கடன் வாங்குவாங்க, கொடுப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் யாசகம் கேட்காமல் இருப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மை யக்ஃபுலு லி அல்லா யஸ்அல அன்-நாஸ ஷைஅன் வ அத்தகஃபலு லஹு பில் ஜன்னah. தேவை உள்ளவர்கள், ரொம்ப தேவை உள்ளவர்கள், அவர்கள் யாசகம் கேட்டால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. தேவை இல்லாமல் செல்வத்தை பெருக்குவதற்காக யாசகம் கேட்டால் நபி ஸல்லல்லாஹு, யாசகம் யார் மை யக்ஃபுலு லி அல்லா யஸ்அல அன்-நாஸ ஷைஅன், மக்களிடத்தில் எந்த ஒரு யாசகம் கேட்காமல் யார் இருக்கின்றார்களோ வ அத்தகஃபலு லஹு பில் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஃபகால தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை கேட்ட உடனேயே அன ஃபகான லா யஸ்அலு அஹதன் ஷைஆ, நான் யாரிடத்தில் எதையும் கேட்காமல் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி அபூதாவுதுல 1643வது செய்தியாக இடம்பெறுகிறது. இன்றைக்கு மக்களிலே சிலரை பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மக்களிடத்தில் ஒரு பிரபல்யத்தை அடைந்து விட்டால், ஒரு அறிமுகம் அடைந்து விட்டால் அடுத்த நொடியே என்ன செய்யறாங்க, யாசகம் கேட்கிறார்கள். முதல்ல கடனாக கேட்பாங்க, அதுக்கு பிறகு அதை அல்லாஹுடைய பாதையில் விட்டு விடுங்கள் என்று அதை யாசகமாக மாற்றி விடுவார்கள். எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க தானே, கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய நேரத்தை, உழைப்பை, எல்லாவற்றையும் இழந்துதான் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறாங்க. கடனாக கேட்டு அந்த கடனை அடைக்க வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் சார்பாக அல்லாஹ்வை அடைத்து விடுவான், ஹதீஸ். ஆனா கடனாக வாங்குறது சதகத்துல் ஜாரியான்னு விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப லேசா சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் என்ன ஆகும் என்று சொன்னால், மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை, மக்களிடத்துல நம்பகத்தன்மை குறைஞ்சிரும். சரியான ஆளு போய் கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டாங்க, அப்படிதானா இல்லையா? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, யார் மக்களிடத்துல யாசகம் கேட்கின்றானோ, தேவையில்லாமல் தேவைக்கு அதிகமாக ஆடம்பர வாழ்க்கைக்காக யாசகம் கேட்கிறானோ, நாளை மறுமையில் முகத்திலே சதையில்லாதவனாக வருவான் அப்படிங்கிறாங்க. அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு அடியானை அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு நோயின் மூலமாக சோதிக்கின்றான். ஒரு வலிப்பு நோயின் வைங்களேன், இந்த மாதிரி வலிப்பு நோயின் மூலமாக சோதிக்கப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, தன்னுடைய தாபியை பார்த்து கேட்கிறாங்க, சொர்க்கத்து பெண்மணியை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டவா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்றாங்க, சொர்க்கத்து பெண்மணியை காட்டுங்கள். ஹாதிஹில் மர்அத்து ஸௌதா, இந்த கருப்பு நிற பெண் தான் சொர்க்கத்து பெண் அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து இன்னொரு மசாலா இருக்குது. சில பேர் இந்த ஹதீஸை வைத்து ஒரு விஷயத்தை வாதிடுவாங்க. என்ன வாதிடுவாங்க சொல்லுங்க? கருப்பு நிற சொர்க்கத்து பெண்மணியை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டவா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அந்த தாபியை சொல்றாங்க, ஆம் காட்டுங்கள் அப்படிங்கிறாங்க. சொர்க்கத்து பெண்மணியை இந்த கருப்பு நிற பெண் தான் அந்த பெண் அப்படி என்று அடையாளம் காட்டுகிறார்கள். இதிலிருந்து இந்த ஹதீஸை வைத்து இரண்டு சாரார்கள் இரண்டு விதமாக விளங்குகின்றார்கள். ஒரு சாரார் எப்படி வழங்குறாங்க அப்படின்னா, பெண்களுடைய முகத்தை திறப்பதற்கு அனுமதி இருக்கின்றது, அதனால தானே கருப்பு நிற பெண்மணி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்ப பெண்கள் முகத்தை மூடுவது வாஜிப் அல்ல, கட்டாயம் அல்ல என்று இந்த ஹதீஸை என்ன செய்வாங்க, சிலர் விளக்கம் அளிப்பார்கள். ஆனால் இந்த ஹதீஸ்ல அந்த பெண்மணியை பற்றி சொல்லும் போது அல் மர்அத்து ஸௌதா,
கருப்பு நிற பெண். இன்னும் சில ஹதீசுகள்ல அடிமை பெண்களுக்குரிய சட்டம் என்பது வேறு, சுதந்திரமான பெண்களுக்குரிய சட்டம் என்பது வேறு. அடிமை பெண்கள் முகத்தை மூட வேண்டிய அவசியம் இல்லை, சுதந்திரமான பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும். இந்த மஸ்அலா, இந்த சட்டங்கள் தெரியாம இந்த மாதிரியான ஹதீசுகளை வைத்து சிலர் என்ன செய்யறது, பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டிய தேவையில்லை என்று மார்க்க தீர்ப்பு கொடுப்பதை பார்க்கின்றோம். இது சப்ஜெக்டிலிருந்து வெளியே போனாலும் ஒரு தகவலுக்காக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சரி, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த கிஸ்ஸாவை ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்மணியை சொர்க்கத்து பெண்மணி என்று சொன்னார்கள், அதனுடைய பின்னணியை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த பெண்மணி வாராங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு ஒரு விதமான வலிப்பு நோய் ஏற்படுகிறது. அந்த வலிப்பு நோய் ஏற்படும் போது நான் மயக்கமுற்று விழுந்து விடுகிறேன், என்னுடைய ஆடை விலகுகிறது, எனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன் ஷிஅதி ஸபர்தி வலக்கில் ஜன்னah, நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் உண்டு அப்படிங்கறாங்க. அந்த பெண்மணி பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு வேண்டுமென்றே தன்னுடைய ஔரத்துகளை எல்லாம் என்னை பார், என் அழகை பார் என்று தன்னுடைய ஔரத்துகளை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் திறந்து திரிகின்ற சில மாக்களுக்கு மத்தியில் பாருங்க அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, فإني أتكشف فادعوا الله أن لا أتكشف فدعا لها. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் அந்த நோயை சகித்துக் கொள்கின்றேன், பொறுத்துக் கொள்கின்றேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா, அதனால நான் அதை பொறுத்துக் கொள்கின்றேன். ஆனால் அந்த நேரத்திலே என்னுடைய ஆடை விலகி ஔரத்து வெளிப்படாமல் இருக்க வேண்டும், அதற்காக மட்டும் நீங்கள் துஆ செய்யுங்கள். எப்படியான பெண்மணியாக இருந்திருக்கிறாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் என்னுடைய ஔரத்து வெளிப்படாமல் இருப்பதற்கு மட்டும் நீங்கள் துஆ செய்யுங்கள், அந்த நோயின் அதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பை சொர்க்கத்திற்காக நான் தாங்கிக் கொள்கின்றேன், சகித்துக் கொள்கின்றேன், பொறுத்துக் கொள்கின்றேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான நோயின் மூலமாக பாதிக்கக்கூடியவங்களுக்கும் சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சுபச்செய்தி சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, 45வது விஷயம் என்னன்னா, நோயாளியை நலம் விசாரித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஆதா மரீலன் லம் யஸல் ஃபீ குர்ஃபத்தில் ஜன்னah. قيل يا رسول الله وما خرفة الجنة قال جناها. சஹீஹ் முஸ்லிம்ல 2568வது செய்தியாக இடம்பெறுகிறது. யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றானோ அவன் சொர்க்கத்து கனிகளிலே இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யார் மாலையில் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்கு செல்கின்றானோ 70,000 மலக்கின் யஸ்தக்ஃபிரூன லஹு, 70,000 மலக்குமார்கள் நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக செல்லக்கூடிய மனிதனுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள், இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். ஹத்தா யுஸ்பிஹ, காலையை அடையும் வரை அவன் சொர்க்கத்து கனிகளில் சொர்க்கத்து தோட்டங்களிலே இருக்கின்றான். யார் ஒருவர் காலையில் நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றானோ மாலை வரை 70,000 மலக்குமார்கள் அந்த மனிதனுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். இன்னொரு ஹதீஸ்ல 49வது விஷயம் என்னன்னா, ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக செல்லுதல். எனக்கு இந்த சந்திப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. வாட்ஸ்அப்லயே வாட்ஸ்அப் காலிங்ல செஞ்சிடறோம், பேசிடுறோம், ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல பேசிடுறோம். நேரடியாக போய் சென்று சந்திப்பதற்கான கால அவகாசங்கள் இல்லை. ஆனா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில சொல்றாங்க, அலா உக்பிருக்கும் பிரிஜாலிக்கும் மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்து ஆண்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நபிமார்கள் சொர்க்கத்து ஆண்கள், வஸ்ஸித்தீக் உண்மையாளர்கள் உண்மை பேசுபவர்கள் சொர்க்கத்து ஆண்கள், வஷ்ஷஹீத் ஃபில் ஜன்னah ஷுஹதாக்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள், வல் மௌலூத் ஃபில் ஜன்னah குழந்தை பருவத்திலே மரணமடைந்தவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள், வர்ரஜுல் யஸூரு அகாஹு ஃபி நாஹியத்தில் மிஸ்ரி லா யஸூருஹு இல்லா லில்லாஹி அஸ்ஸ வஜல். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை, ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக செல்கின்றான். அவன் எங்கோ ஒரு மூலையிலே இருக்கின்றான், ஒரு நாட்டினுடைய கடைக்கோடியிலே இருக்கின்றான்.
அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனை சந்திப்பதற்காக ஒரு சகோதரன் நண்பனை சந்திப்பதற்காக சகோதரனை சந்திப்பதற்காக செல்கின்றான். அவனுடைய நோக்கம் பொருளாதாரத்திற்காக அல்ல, அல்லது இவனை சந்திப்பதன் மூலமாக ஏதாவது வேலைகள் ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக சந்திக்க செல்கின்றான். அல்லாஹ்வுக்காக சந்திக்க செல்கின்றான். இவனுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக அந்த நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக சகோதரனை சந்திக்க போகும்போது அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான். பெண்கள் கேட்கலாம், பெண்களுக்கு எதுவும் சொல்லவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், சகோதரிகளே உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, வனிசாஉக்கும் மின் அஹ்லில் ஜன்னah. நன்றாக கேளுங்கள், ஆழமாக மனதிலே பதிய வையுங்கள். வனிசாஉக்கும் மின் அஹ்லில் ஜன்னah அல் வதூத். சொர்க்கத்து பெண்கள் யார் தெரியுமா? அல் வதூத், கணவனை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், கணவனை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், கணவனின் மீது அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அல் வலூத், அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள். ருசும் போடுவாங்க, லெவி கட்டணும், யார் கட்டுவா கேட்டுறாதீங்க. அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள். அதுபோன்று அல் ஊது அலா ஜௌஜிஹா, கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் தவறுகள், மனக்கசப்புகள், விரிசல்கள் ஏற்படுவது இயல்பானது. இப்படி ஏதாவது சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கூட அல்லத்தி இதா கலிப ஜாஅத் ஹத்தா தலஅ யதஹா ஃபீ யதி ஜௌஜிஹா, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்ல கோபதாபங்கள் ஏற்படும் போது இந்த பெண் அவளாகவே தன்னுடைய கணவனிடத்தில் வரா, தன்னுடைய கணவனின் கரத்தின் மீது தன்னுடைய கரத்தை வைத்து, என்னை மன்னிச்சிருங்க, அல்லாஹ்வுக்காக என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காக என்னை பொறுத்துக் கொள்ளாத வரை, என்னை திருப்திப்படாத வரை உங்களிடத்திலிருந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க மாட்டேன், எந்த ஒரு சுகத்தையும் நான் அடைய மாட்டேன் அப்படின்னு இறங்கி வாராங்க பாருங்க, இறங்கி வாராங்க பாருங்க. அவர்களுக்கும் சொர்க்கம் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கும் சொர்க்கம் என்று உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன இந்த செய்தி நசாயில சுனனுல் குப்ரால 9139வது செய்தியாக, தபரானில 12467வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். உங்களுடைய மறுமை வாழ்க்கை சொர்க்கத்திற்காக அமைய வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படியான வாழ்க்கையை எல்லோருக்கும் தர வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காலையில் அமர்ந்திருக்கும் போது கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், இன்றைய தினம் உங்களிடத்திலே யார் நோன்பு வைத்திருக்கிறார்கள்? ஃபகால அபூபக்கர், கால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் என்று சொல்கின்றார்கள். உங்களில் யார்? ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸத்தன், ஜனாஸாவை பின்தொடர்பவர்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்று சொன்னார்கள். இன்றைய தினம் ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், உங்களில் யார் ஏழைக்கு உணவளித்திருக்கிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் உணவளித்திருக்கிறேன். ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, யார் நோயாளியை நலம் விசாரித்திருக்கிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் நோயாளியை நலம் விசாரித்திருக்கிறேன். யார் நோன்பு நோற்றார்கள், யார் ஜனாசாவை பின்தொடர்ந்தார்கள், யார் ஏழைக்கு உணவளித்தார்கள், யார் நோயாளியை நலம் விசாரித்தார்கள், இது போன்ற எல்லா கேள்விகளுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் 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 அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா இஜ்தமஅன ஃபீ இம்ரிஇன் இல்லா தഖலல் ஜன்னah, இந்த அனைத்து காரியங்களையும் ஒரு மனிதன் ஒரே நாளிலே செய்கின்றான், இந்த அனைத்து காரியங்களும் ஒருவனுக்கு ஒருங்கே பெற்றிருக்கின்றது என்றால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான். அல்லாஹு தஆலா இப்படியான நல்லமல்களை செய்வதற்குரிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் சொர்க்கத்திற்குரிய வழிமுறைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழிமுறைகளை குறித்து நமக்கு சொல்கின்றார்கள். வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் அது குறித்த செய்திகளை அறிந்து கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.